Hi guys, this is Vignesh Ganesan from Kalera.in e-learning platform. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு 7 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ஒரு மாடலை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 11 ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 7 ஸ்டெப்ஸில் மினிமைஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப் லைனில் கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட் வந்து 2 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல். ஒன்று வந்து அவுட்டர் டயாமீட்டர், நெக்ஸ்ட் வந்து இன்னர் டயாமீட்டர். ஃபர்ஸ்ட் அவுட்டர் டயாமீட்டர் ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னர் டயாமீட்டர் ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சா, இப்போ வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அவுட்டர் டயாமீட்டர் வேல்யூ வந்து நோட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 50 mm, இன்னர் டயாமீட்டர் 27 mm. ஸோ இந்த வேல்யூ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 50 mm, நெக்ஸ்ட் வந்து 27 mm. ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாக்டாக சாலிட் பாடி வந்து கிரியேட் பண்ணிடலாம். எவ்வளோ திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 45.5 mm. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எக்ஸ்ட்ரூடட் போஸ் யூஸ் பண்ணி ஒரு மாடலை வந்து கம்ப்ளீட் பண்ணது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல். இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான டயாமீட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13.5 ரேடியஸ், டயாமீட்டர் வந்து சேம் 27 mm தான். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைலை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். டயாமீட்டர் வேல்யூ 27 mm அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆரிஜின் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கல் கன்ஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டயாமீட்டர் டேஞ்சென்ஷியல் வந்து டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச்லேருந்து இப்போ எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூடட் போஸில் இனிஷியலாக சாலிட் பாடி கிரியேட் பண்ணி பாக்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரம் டைப்பில் ஆஃப் செட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு இனிஷியல் பிளெயின்லேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 59 mm, 59 டிவைடட் பை 2, half ஆஃப் த வேல்யூ 25 mm. இப்போ அப் டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டா எக்ஸாக்டாக அந்த ஆப்போசிட் பாடி கூட மேட் ஆகிற மாதிரி எனக்கு பார்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ தேர்ட் ஸ்டெப், அதாவது ஹோல் விசார்ட் சூஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணிட்ட பிறகு இதில் பாக்கெட் எக்ஸாக்டாக கட்டு வந்து கிரியேட் பண்ணிடலாம். எவ்வளோ ஹோல் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா M16 அந்த பாக்கெட் வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் பாக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இப்போ சாலிட் பாடி இப்போ வந்து ஃபோர்த் ஸ்டெப் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபோர்த் ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறதுக்கு இங்கே மூவ் அண்ட் காப்பி பாடிஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்சர்ட் ஃபீச்சர்ஸ், அதில் மூவ் அண்ட் காப்பி பாடிஸ், இந்த ஓவரால் பாடிஸை வந்து பிக் பண்ணிக்கலாம். இங்கே டைமென்ஷனல் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்லேட் டைப்பில் என்ன டிஸ்டன்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சென்டர் டு சென்டர் 110 mm. ஸோ 110 mm வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸில் தான் இந்த சாலிட் பாடி கிரியேட் ஆகணும். ஓவரால் ஹைட் வந்து 107. நம்ம பாட்டம்லேருந்து அந்த டாப் வரைக்கும் எடுக்கிறதுனால 107 அப்படியே அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ 107 மைனஸ் 45.5 இந்த டைமென்ஷன்ஸ் வேல்யூஸ் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். எக்ஸாக்டாக அதே வேல்யூ இங்கே நான் மீன் பண்ணுறேன். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம் சேம் ஹைட்டில் தான் இருக்கான்னு. பார்த்தீங்கன்னா 107 கரெக்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். இங்கே வந்து லைன் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாரிசான்டலாக ஒரு லைன், நெக்ஸ்ட் ஆங்குலராக ஒரு லைன் ப்ரொஃபைல், அகைன் வந்து ஹாரிசான்டலாக ஒரு லைன். அதுனா பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாயிண்ட்டை ஆரிஜினை பேஸ் பண்ணி வெர்டிக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கோயின்செட் பண்ணியாச்சு சர்க்குலர் எட்ஜு கூட. இப்போ வெர்டிக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அகைன் ஹாரிசான்டலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வெர்டிக்கலாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக மிட் பிளேனில் வந்து பொசிஷன் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் வேல்யூ 2 mm, செகண்ட் ஆஃப்செட் வேல்யூ வந்து 5 mm. இங்கே வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக இந்த வெர்டிக்கல் எட்ஜை பேஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணுறேன். பட் அப்ளை பண்ணும்போது என்னால் எட்ஜஸ் செலக்ட் பண்ண முடியலன்னா இதை டாப்பில் இருக்க அந்த சர்க்குலர் எட்ஜை வந்து பிக் பண்ணிவிட்டு நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு இப்போ வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் 2 mm அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டைமென்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 mm ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அப்ளை பண்ணிட்ட பிறகு எக்ஸாக்டாக நோட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அகைன் இப்போ ஆஃப்செட் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஆஃப்செட்டிங் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 mm. அந்த 6 mm வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பனாக இருக்குது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு லைனை யூஸ் பண்ணி இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேயும் க்ளோஸ் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட்லேயும் க்ளோஸ் பண்ணுறேன். எக்ஸிட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் போஸை சூஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக மிட் பிளேனை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். மிட் பிளேன் ப்ரிஃபர் பண்ணிட்டு இந்த சாலிட் பாடியோட ஓவரால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வேல்யூ 50 mm. அதே வேல்யூ தான் இங்கே 50 mmல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டெப் இதுதான். ஓப்பனாக ஒரு லைன் ப்ரொஃபைல் கரெக்டாக கோயின்சைட் ஆகிற மாதிரி டாப் பாயிண்ட்லேயும் பாட்டம் பாயிண்ட்லேயும் கோயின்சைட் ஆகிற மாதிரி ஒன்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி
சாலிட் ஃபார்ம் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரூட் போர்ஸை பிக் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த இடத்துல வந்து நம்ம ரிப் ஃபீச்சர்ஸ் தான் பிக் பண்ணணும். ரிப்பை டைப் பண்ணிக்கலாம் கமாண்ட் லைனில். சர்ச் கமாண்டில் டைப் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்டாக சாலிட் பாடி ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம எவ்வளோ திக்கு வந்து அப்ளை பண்ணணும் நோட் பண்ணிங்கன்னா ஒரு 6 mm திக்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இதோட ஆப்போசிட் ஃபேஸஸ்க்கு மேட் ஆகிற மாதிரி நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டாப் ஃபேஸை பிக் பண்ணிட்டு எக்ஸாக்டாக அந்த சர்க்குலர் எட்ஜை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்போசிட் சர்க்குலர் எட்ஜை பிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போ இந்த ப்ரொஃபைல் இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி த்ரூ ஆல் டைப்பில் எக்ஸாக்டாக கம்ப்ளீட்டாக பாக்கெட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓவராலாக 7 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த மாடலை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பேசிக் பார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப்டு பார்ட்ஸ் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வேரியஸ் டைப்ஸை யூஸ் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு ஸ்க்ராச்லேருந்து நீங்கள் சாலிட்வொர்க்ஸை வந்து லேர்ன் பண்ணணுமா? லாக் ஆன் டு www.kaliru.in ஃபுல் கோர்ஸும் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங், பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இன்டெப்த் கான்செப்ட்ஸையும் லேர்ன் பண்ணலாம்.